அன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சடன் பிளான் தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நாங்கள் வந்து சரி இவன் வந்து ஒர்க் பண்ண விட மாட்டான் அதி வந்து, அதனால் நாங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே போட்டு அப்படியே நாங்கள் வந்து அதிக்குட்டி எல்லாருமே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நிறையா லக்கேஜ் இருந்தனால நாங்கள் அப்படியே கார்லேயே அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அதிக்குட்டியும் மேவும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தான். அப்புறம் வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருந்ததா. ஸோ அவனுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து அது ட்ரெயின்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதையும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் போகிற வழியிலே வந்து காருக்கு வந்து நம்பர் பிளேட் வந்துருச்சு. ஸோ நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படியேவும் ஷோரூம் போயிருந்தோம். அங்கே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதிக்குட்டிக்கு வந்து லன்ச்சு வந்து சப்பாத்தி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸே இருந்தது. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஏற்காடு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து வேணாம் அப்படின்னாச்சு. ஏன்னா அதிக்குட்டியை வச்சுட்டுலாம் அவ்வளோ நாள்லாம் ஸ்டே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதுனா ஒன் டே ஸ்டே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போயாச்சு. எப்படி இவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க ட்ரைவும் பண்ணணும், அட் சேம் டைம் அதிக்குட்டியும் பார்த்துக்கணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க டேடியை விட்டு அவன் இறங்கவே மாட்டியான். ஆனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இவங்களுமே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஆனால் சூப்பராக இருந்தது அந்த மலையிலேருந்து அப்படியே இப்படி வியூவெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ் பேக் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம். அதுக்கப்புறம் அதிக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இல்லாமல் ஏற்காடு எனக்கு இவங்களுக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஏற்காடு சீரீஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும்.